ஹாய், நான் டாக்டர் இந்துஜா, ஆர்ஆர் அட்வான்ஸ்டு டென்டல் கேர். அதிகப்படியான தேய்ஞ்ச பற்களோட ஒரு 50-year-old ஃபீமேல் பேஷண்ட் நம்ம கிளினிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணுறப்ப பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே மேல் தாடையிலையும் கீழ்த்தாடையிலையும் உள்ள பற்கள் தேய்மானம் இருந்துச்சு. பேஷண்ட்டுக்கு இதனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல் கட்டமாக பேஷண்டோட மேல் தாடை பற்களுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்களுக்கு மேல் தாடையில் இருந்த பற்களுக்கு க்ரௌன் லெங்தனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிதளவு பற்களோட கம்ஸ் ரிமூவ் செஞ்சு க்ரௌன் லெங்தனிங் அப்படிங்கிற ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் செஞ்சோம். ஸோ அடுத்தபடியாக அவங்களுக்கு மேற்பற்களில் ஃபிக்ஸடாக பற்கள் பொருத்தணும். ஆனால் கீழ்த்தாடையில் உள்ள பற்கள் ரொம்பவே அதிகமாக தேய்மானம் இருந்ததுனால அந்த பற்களை எல்லாம் நம்ம ரிமூவ் செஞ்சிட்டோம். கீழ்த்தாடையில் பேஷண்ட்டுக்கு தற்காலிகமாக பல் செட்டு பொருத்தப்பட்டது. ஆனால் பேஷண்ட்டு கீழ்த்தாடையிலையுமே நிரந்தரமாக பல் செட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ நம்ம பேஷண்ட்டுக்கு கீழ்த்தாடையில் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட் சப்போர்ட்டடான பல் செட் நிரந்தரமாக வைக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு சிபிசிடி ஸ்கேன் எக்ஸாமினேஷனுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ பேஷண்ட்டும் சிபிசிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கிளினிக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஃபாலோஅப்பாக நிறைய பிளட் இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சுட்டு கீழ்த்தாடையில் பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு அது ஹீல் ஆனதும் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் பல்செட் நிரந்தரமாக பொருத்தினோம். So by correcting the worn-out teeth, we can contribute to the overall dental health and function of the patient. Thank you.